வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபோன் ஆஃப் 2021 சொல்லப்படுற MI 11ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ MI 11 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாலாம் வந்து லான்ச் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து இந்தியாலையும் வந்து பர்ச்சேஸுக்கு அவைலபிளாக வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேலையில் இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏன் வந்து இந்த மொபைலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சாம்சங்கில் வந்து S21 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 வரைக்கும் போகும். ஸோ அந்த மொபைலையே வந்து இது வந்து பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சூப்பராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மொபைலுக்கு வந்து இவ்வளோ ஹைப் இருக்கு. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ MI 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.8 இன்ச் டிஸ்பிளேயோட நல்ல பெரிய டிஸ்பிளேயாக வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 1 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதோடைய விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபுல் HD டிவியில் பார்க்குற கிளாரிட்டி விட இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக அடாப்டிவ் டச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் டச் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒர்க் ஆகும். டச்சை எடுத்துட்டிங்கன்னா அந்த 120 வந்து கம்மியாயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி நிறைய சேவ் ஆகும். அதே நேரத்தில் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவி பார்க்குறக்கோ இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கோ ஒரு ஆப்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 16:9 ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 20:9 ரேஷியோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு 515 ppi டென்சிட்டியோட கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து கேம்ஸ் விளையாடுவீங்களோ எந்த விதத்துலையும் வந்து கேமோட குவாலிட்டி கிளாரிட்டி கம்மியாகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 டைப்பாக இருக்குது இந்த ஃபோன். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 இடத்துலையுமே வந்து கொரில்லா கிளாஸ் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி பட் பின்னாடி ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு லெதரை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பார்க்கறக்கும் அட்ராக்டிவாக இருக்குது. டிஸ்பிளேவும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஃபோனோட ஹார்ட், அதாவது முக்கியமான ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம MI 11 பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து Adreno 660 கொடுத்துருக்காங்க. ஆக்டோகோர் சிப்செட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரில் ஸ்னாப்டிராகனில் இதுதான் இது வரைக்கும் வந்ததுலேயே ஹையஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ராசஸரும் சரி டிஸ்பிளேயும் சரி ஹையஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் வந்து இனிமேல் செஞ்சாதான் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் விளாட்றவராக இருந்தாலும் சரி, கால் ஆஃப் டியூட்டி, அஸ்பால்ட் 8 எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த ப்ராசஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆக்டோகோர் இன்ஜின் இருக்கிறதுனால ஸ்னாப்டிராகன் 888 கூட அதை சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 10 ப்ராசஸர் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன்லேயே எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராசஸர் வைஸ் வந்து நம்ம MI 11 வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ராசஸர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது இதோடைய ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து 128 GB மெமரி, 8 GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 8 GB ரேம், 256 GB மெமரி இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 12 GB ரேம் அண்ட் 256 GB மெமரியும் இருக்குது. ஸோ மெமரி அண்ட் ரேம் வைஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து த ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு 26 mm வைடு தான். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 123 degrees வைடுங்க. ஸோ அந்த வைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 mm தேட்டரே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வரைக்கும் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து நீங்கள் 4K வீடியோஸ் தான் ஷூட் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோன்ஸுமே வந்துட்டு இருக்கு. ரொம்ப கம்மி வெரைட்டிஸ் தான் வந்து 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, 1080pல நீங்கள் வந்து 240 frames per second வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். அதாவது 120 frames per வீடியோ ஷூட் பண்ணாலே அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே, ஸ்லோ மோஷனில் இருக்கும். அதாவது இப்போ ஒரு தண்ணி துளி வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் விழுகுது அப்படின்னா அது தெரிக்கிறத வந்து நீங்கள் 120 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து 240 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்குலாம் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதிலே எடுத்துடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா.
செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து ஏஐ சப்போர்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஐ 11ஓட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்ட் சார்ஜிங் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுப்பாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் 4600 mAh அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு பேட்டரி பேக்கப் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க, என்னதான் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக வந்து நைட் வரைக்கும் வந்து அந்த பேட்டரி வந்து லாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து நிறைய சின்ன சின்ன அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீக்கர்ஸோட வரதே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோனி எரிக்சன் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபோன்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வரும். மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இப்போ வர எல்லா ஃபோனுமே வந்து மோனோ ஸ்பீக்கரோட தான் வரும். பட் உங்களுக்கு எம்ஐ 11 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் காருக்குள்ளெல்லாம் கேட்குறீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற வால்யூம் நீங்கள் ஃபுல்லாக வச்சாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே த பெஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து த லேட்டஸ்ட் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நேவிக் இருக்குது, இந்தியாவோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐ வந்து எப்போவுமே லோ பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து கொடுத்து அதில் வந்து பாப்புலாரிட்டி பெற்ற ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இருந்து அவங்க வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன எம்ஐ 10 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எம்ஐ 11 வந்து கிட்டத்தட்ட சாம்சங், ஒன் பிளஸ், ஐஃபோன் 12 சீரிஸ் இதுக்கெல்லாம் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியோட இந்த ஃபோன் வருது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து ஒரு கம்மி ரேஞ்சில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்ஐ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அட்ராக்டிவ் கலர்ஸ்ல வருது. ஸோ உங்களுக்கு ஆரிஜான் ப்ளூ, கிளவுட் ஒயிட், மிட்நைட் கிரே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எடிஷன் ப்ளூ, கோல்ட் அண்ட் வயலட் அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. இவ்வளோ சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற எம்ஐ 11ஓட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் ஃபோன் வந்து நம்ம கைக்கெலாம் வரல. அதாவது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 65,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. பட் கண்டிப்பாக எம்ஐ வந்து எப்பவுமே பட்ஜெட் ஃபோன்ஸ் கொடுக்கறதுல அவங்க தான் நம்பர் 1. கண்டிப்பாக வந்து பிரைஸ் வந்து இதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து Xiaomi அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அதை எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா Xiaomi அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ Xiaomi 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லான்ச் பண்ண உடனே உங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோ பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.